ஆமாம் நீலா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும். நான் டேபிள் துடைக்கிற அழகை ரசிச்சுட்டு இருக்கியா இல்லை என் கஷ்டத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கியா நீ? ரெண்டுமே இல்லை கதிர். நான் சித்ரா மேம்க்கு ப்ரூஃப் அனுப்ப வீடியோ ரெடி பண்ணுறேன். நீ ஒழுங்கா துடைக்கலன்னா இன்னைக்கு நைட்டு உன்னை காலேஜ் வாட்ச்மேனாக போட்டுருவாங்க. அதுக்கு தான். அடிப்பாவி வாட்ச்மேனா? அப்படின்னா காலேஜ் கேட்டில் நின்றுட்டு நீ உள்ளே வரும்போது உனக்கு சல்யூட் அடிக்கணுமா நான்? ஓகே ஓகே, அதுவும் க்யூட்டாக அழகாக தான் இருக்கும், உனக்கு ஒரு ரொமான்ஸ் மாதிரி. டேய் கதிர், டேபிள தொடடா. நீ பேசுற பேச்சை கேட்டு அந்த துணியே அழுதுரும் போல. கதிர், உன் ஃபேஸ் ஏதோ ஒட்டிட்டு இருக்கு பாரு. என் ஃபேஸ்லையா? எங்க? அந்த துணி கொடு, நான் உனக்கு தொடச்சி விடுறேன். ஆஹா, இதான் நல்ல சான்ஸு. என் கண்ணில் இருக்க காதலை அவகிட்ட எப்படியாவது காட்டிடணும் நம்ம. கதிர், கண்ணை தர. இந்த அந்த உன் மூஞ்சில இருக்க அழுக்கெல்லாம் அந்த துணியை வச்சே தொடச்சிட்டேன். இப்ப பாரு, உன் மூஞ்சி நல்லா டேபிளை விட பளபளன்னு இருக்கும். ஏய் நிலா, இது என்ன காதலா இல்லை கொலவெறியா? என் மூஞ்சில போய் இந்த அழுக்கு துணியை வச்சு தேய்ச்சிருக்க. நக்கல் பண்ணா இப்படிதான் கதிர். இப்ப சொல்லு, யார் காமெடி பீஸ்ன்ட்டு? டேய் மச்சான் கதிர், அவள ஒண்ணு சொல்லாதடா. அவ செஞ்சதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இப்பதான் உன் மூஞ்சி அரியர் வச்ச அசைன்மென்ட் பேப்பர் மாதிரி அழகா இருக்குடா. சரி நிலா, என் மூஞ்சை தான் தொடச்சிட்ட, அப்படியே என் மனசையும் தொடச்சிடு. உன் பேரை மட்டும் எழுதி வச்சுக்கிறேன் நான். ஒழுங்கா டேபிள தொடடா, இல்லைன்னா சித்ரா மேம கூப்பிட்டுருவேன் நானு.